ஆடியோ கரெக்டாக இருக்காங்க? இஸ் ஆடிபிள். ஓகே. சரிங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் நம்ம ஒவ்வொரு டைப்பாக அதோடைய கான்செப்டும் சரி, ப்ராக்டிஸ் சம்ஸும் சரி, எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு, ஸோ நாளைக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன் பார்த்துடலாம். ஓகே, சரி லிசன்பா. லாஸ்ட் கிளாஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சம் வந்து இன்னைக்கு செஷனோட லாஸ்ட் கிளாஸையும் சேர்த்து பார்த்துருங்க. ஸோ அப்போதான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகே, லிசன். இன் ஹவு மெனி லீஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் இயர்ஸ் இன் ஹவு மெனி least number of complete years a sum of money become more than 4 times of itself. ஓகே, சரி லிசன். முதல்ல ஒரு விஷயம் வந்து இன்னொரு அகைன் அண்ட் அகைன் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் 2-3 பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. பிகம்னு இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் சரி. ஓகே, இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு ரிதம் தான். என்ன? ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து பிரின்சிபலாவும் இருக்கலாம். ஓகே, அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டாவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் அது இன்ட்ரெஸ்ட்னும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த அமௌண்ட்ன்ற ஒரு வேர்டுக்கு கொஷினோட சென்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதுக்கு பெராமீட்டரை செட் பண்ணோம். அது பிரின்சிபலா, அமௌண்ட்டா, இல்லை இன்ட்ரெஸ்டான்னு சொல்லிட்டு. ஓகே, அமௌண்ட்னா அது வந்து இன்ட்ரெஸ்டும் பிரின்சிபலும் சேர்ந்து தான் இருக்கும்ன்றத வந்து பிளைண்டா அஷ்யூம் பண்ணிக்காதீங்க. நீங்க கொஸ்டினோட டிராவல் பண்ணும்போது அது என்ன கைண்ட் ஆஃப் ஆக்ட் ஆகுதுன்றத பொறுத்து தான் இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோ. சரி, ரெண்டாவது பார்த்த அப்படின்னா ஏதாவது ஒரு அமௌண்ட், ஓகே, சம் அமௌண்ட் பார்த்த அப்படின்னா பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் பிகம்ஸ், ஓகேவா, பிகம்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. டர்ன்ஸ், மெச்சூர்டு, ஓகே, இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வர வேல்யூஸ் என்னது? அது அமௌண்ட். ஓகேவா, அதில் தான் பார்த்தேன் அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து இருக்கும். கிளியரா? சரிங்க. அப்புறம் கொஸ்டின் படிக்கிறப்போ நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு டைமும் வந்து கொஸ்டின் படிக்கிறதே ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ட் தான். ஓகேவா, அதில் மென்ஷன் பண்ணிப்பான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ இன் பிட்வீன் சம் ஸ்டோரி கொடுத்துருப்பான். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சம் ஆஃப் சம் அமௌண்ட், இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் கொடுத்து இஸ். ஓகேவா, இஸ்ஸுக்கு அப்புறம் வர்றது இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரின்சிபலும் மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ அந்த கொஸ்டினை படிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ண பாருங்க. சரி, ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துக்க. இன் ஹவு மெனி லீஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் இயர்ஸ் a sum of money become more than 4 times of itself. ஸோ இது வரைக்கும் பார்த்த டைப்ல வந்து என்ன பார்த்துருப்ப? sum of money becomes 5 times 4 times அப்படிதான் பார்த்துருப்ப. இந்த வேர்டு வந்து புதுசா இப்போ பார்க்குற. மோர் தென் a sum of money become more than 4 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போதைக்கு கொஸ்டினை வந்து இந்த மோர் தென் அப்படின்றத மறந்துரு. இந்த மோர் தென்றத மாதிரி இப்போ கொஸ்டின் படிங்க. அதே மாதிரி இன் ஹவு மெனி லீஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ்னும் இதையும் மறந்துரு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த டைப்ல இது கொஞ்சம் அப்படியே டிஃபர் ஆகுது. ஓகேவா, இந்த ஃப்ரேமும் வந்து மறந்துரு. இன் ஹவு மெனி இயர்ஸ் a sum of money become 4 times of itself at the rate of 50% per annum. 50% per annum on simple interest. ஓகே, சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அப்போ 100 ரூபாய் பிரின்சிபலா இருந்தால் அது 4 டைம்ஸா மாறுது, 500 மாறுது. ஓகே, அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா 400 ரூபாய். ஓகேவா, அப்போ ஃபார் ருபி வைஸ் 400 ரூபாய், பர்சன்டேஜ் வைஸ் என்னது? 400%. பர்சன்டேஜ் வைஸ். அப்போ இங்க கொடுத்துருக்கிறது பார்த்தா அப்படின்னா 50% பர் ஆனம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 50% அப்படின்னா 400% எத்தனை வருஷத்துக்குன்னு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்னதுப்பா? 8 இயர்ஸா?
சாரிங்க, 4 டைம்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் 100 ரூபாய் 4 டைம்ஸ். ஓகே, 4 டைம்ஸ்ன்றது அமௌண்ட். ஸோ அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்னது? இன்ட்ரெஸ்ட் பார்த்தா அப்படின்னா நமக்கு 300 rupees. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா அப்படின்னா 300%. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா அப்படின்னா 300%. அப்போ 50%ன்றது ஒரு வருஷத்துக்கு. அப்போ 300% எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு 6 இயர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ நான் உன என்ன சொன்னேன், இன் ஹவு மெனி லீஸ்ட் நம்பர், இதை மறந்துருங்க. ஸோ மோர் தெனும் மறந்துருங்க. சரியா? மோர் தெனும் மறந்து. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஆன்சர் 6 இயர்ஸ். ஓகே. ஸோ ஆனால் என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் மணி பிகம் இப்போ மோர் தென். ஓகே, மோர் தென் 4 டைம்ஸ். அப்போ ஆக்சுவலா 4 டைம்ஸ்க்கு 6 இயர்ஸ். டக்குன்னு வந்து ஆன்சர் 6 இயர்ஸ் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தப்பு. ஓகே, ஸோ அது தப்பு. பட் ஆனால் மோர் தென் 4 டைம்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 6 வருஷத்துக்கு மேல தானே எடுக்கும். கரெக்டாப்பா? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்க. 6 வருஷத்துக்கு மேலதான் எடுக்கும். 4 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப்க்கு 6 வருஷம் எடுத்துக்குது. அப்போ மோர் தென் 4 டைம்ஸ் பார்த்தா அப்படின்னா 6 இயர்ஸ்க்கு மேல எடுக்கும். அப்படின்னா அது 7 இயரா இருக்கலாம், 8 இயரா இருக்கலாம், 9 இயரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? ஆனா இங்க என்ன இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, இன் ஹவு மெனி லீஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் இயர்ஸ். லீஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட். அப்போ லீஸ்ட் என்ன? 7 தான். ஆன்சர் 7 இயர்ஸ். கான்செப்ட் கிளியரா? ஸோ டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் சம்ஸ் போயிடலாம். சரி, நெக்ஸ்ட் சம். A certain sum of money. என்னங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா? சரி, listen. A certain sum of money becomes triple of itself in 26 year at simple interest. Next type. Okay, year base பண்ணிருக்கு, percentage base பண்ணி இப்ப பார்த்தோம். இங்க year base பண்ணிருக்கு. In how many year it will become 5 times of itself. ஓகேவா? In how many year it will become 5 times of itself. A certain sum of money, ஏதோ ஒரு பிரின்சிபல் வந்து become triples. ட்ரிபிள்னா 100 ரூபாய் இருந்தது அப்படின்னா அது 3 மடங்கா மாறுது. ஓகே, 300 மாறுது. ஸோ எத்தனை வருஷத்துல? நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தா அப்படின்னா 26 இயர்ஸ்ல. இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் பிகம் 5 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். அப்படின்னா அதே பிரின்சிபல் வந்து பார்த்தா அப்படின்னா எனக்கு 5 டைம்ஸா மாறணுமா? இது எத்தனை வருஷத்துக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, லிசன்பா. ஆக்சுவலா இங்க வந்து டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. ஓகே, டைம் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நார்மல் அப்ரோச்ல வந்து பார்த்தா அப்படின்னா இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து காமன். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காமன். எந்த கேஸ்ல? இது 5 டைம்ஸா மாறும் போதும் சரி, 3 டைம்ஸா மாறும் போதும் சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காமன். அதாவது இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணீங்க, இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணு. இன்ட்ரெஸ்ட் பார்த்தா அப்படின்னா என்ன வருது நமக்கு? 200. இதுல பார்த்தா அப்படின்னா 300 இன்ட்ரெஸ்ட். எனக்கு 200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு 26 வருஷம் ஆயிருக்கு. ஓகே, அப்போ 300 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா எனக்கு எத்தனை வருஷம் ஆகும்? டைரக்ட் ஆன்சர். கான்செப்ட் புரியுதா? ஓகே, 13 400. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. நான் ஏதாச்சும் கால்குலேஷன்ஸ் தப்பா போடுறேன் அப்படின்னா டக்குன்னு நீங்களே கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, 52 இயர்ஸ். கான்செப்ட் கிளியரா? பேசிக் சம் தான். நெக்ஸ்ட் சம். A certain amount will become 6 times in 20 years. How long does
it take for the same amount to become 5 times? Okay, assume that rate of interest same in each case. Okay, monthly கேட்டிருக்காங்க. A certain amount ஏதோ ஒரு principal becomes 6 times in 20 years. இப்போ நல்லா பார்த்துக்க. அப்போ இந்த இந்த ஒரு ஃப்ளோ இது. ஓகே, இது ஒரு பேட்டர்ன். அந்த கொஸ்டினோட பேட்டர்ன் என்ன? பிரின்சிபல் பிகம்ஸ் சம் டைம்ஸ். ஓகே, 6 டைம்ஸ் 5 டைம்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒன்று மைனஸ் பண்ணிடு. ஓகேவா? 6 டைம்ஸ்னா என்னது? இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 5 டைம்ஸ்ல இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு 5 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு 20 இயர்ஸ் ஆகுது. ஹவு லாங் டஸ் இட் டேக் ஃபார் த சேம் அமௌண்ட் டு பிகம் 5 டைம்ஸ்? 5 டைம்ஸ்னா அப்போ 4 ரூபாய் வரதுக்கு எவ்வளவு வரும்னு கேட்குறாங்க. Assume that the same rate of simple interest. Assume that same rate of simple interest. Listen. 4 4s are 16 years. Next sum. If a sum of money at simple interest becomes 36 times in 100 years, then it will become 29 times in, okay, 29 times. A sum of money simply become 36 times na, apna interest na 35 times. Okay, in 100 years, then it will become 29 times na, interest 28. In how many years? 7 times, 7 5s are 7 4s are 5 1s are 5 2s are. Answer 80 years. Next sum up. A certain sum of money becomes 5 times in 15 years when invested at a simple interest. In how much time, year and month will it become 12 times of itself at the same rate of simple interest? Faster எடுத்து போடு. A certain sum of money becomes 5 times na 4 times of interest in 15 years. Will it become 12 times of itself na? அப்படின்னா 11 times of principal எவ்வளோன்னு பார்க்குறேன். ஸோ அப்போ நமக்கு எதுலையுமே கேன்சல் ஆகாது. அப்போ நம்ம மெத்தட் என்ன? ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண அப்படின்னா டிவைட் பை 4. ஓகே, ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 165 பை 4. ஸோ 4 4s are 16, 1 4s are 4. ஸோ ரிமைண்டர் 1 அப்பான் 4. 41 1 by 4, அதாவது 41 இயர்ஸ். இதை மந்தா மாத்திர அப்படின்னா நமக்கு 3 month. 41 இயர்ஸ் 3 month. 41 years 3 month. கான்செப்ட் புரியுதா? Next sum up. Next sum, listen. If a sum of money at a simple interest becomes 11 by 8 times in 7.5 years, then it will become 9 by 12 times in கேட்டிருக்கான். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் எல்லாமே சேமா சிமிலரா இருந்ததை வச்சு நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணிட்டு போயிட்டோம். இங்க வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஓகே, a sum of money becomes simple interest becomes 11 by 8 times. ஓகே, அப்போ பிரின்சிபல் வந்து பார்த்தா அப்படின்னா எனக்கு 11 by 8 times ஆகும். அப்போ 11 by 8 டைம்ஸ்னா அமௌண்ட் பிரின்சிபல், அதாவது அமௌண்ட் ஈக்குவல் டு 11 by 8 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். ஓகே, அப்போ இங்க பிரின்சிபல் கீழே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு 8 வரும். இது ஒரு கேஸ். தென் இட் வில் பிகம் 9 by 12 டைம்ஸ். அப்போ அதே பிரின்சிபல் வந்து 9 by 12 டைம்ஸா மாறணும் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் 19 by 12. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ரேஷியோ கிளாஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வேல்யூவை ரெண்டு கம்பாரிசன் வரும்போது எனக்கு இங்க பிரின்சிபல் 8 ரூபான்னு இருக்கு, இங்க பிரின்சிபல் 12 ரூபான்னு இருக்கு. ஓகே, இது ரெண்டுமே ஒரே ஸ்கீம் தான், ரெண்டுமே ஒரே பேராமீட்டர் தான். அப்போ நமக்கு பிரின்சிபலை சேம் ஆகணும். பிரின்சிபலை சேம் ஆகணும் அப்படின்னா முதல்ல எல்சிஎம் எடு. ஓகே, 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்து அப்படின்னா எல்சிஎம் வந்து 24. ஓகேவாப்பா? பிரின்சிபல் 24 இங்க.
அப்போ பிரின்சிபல் 24னா இந்த இடத்துல 11/8 into 24. ஓகே, இந்த இடத்துல 19/12 into 24. ஸோ இந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணும்போது நமக்கு 33 டைம்ஸ், இங்க 19 2s are 38 டைம்ஸ். ஸோ உனக்கு டைரக்டா சம் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, லிசன். பட் கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம இன்னும் கம்மி பண்ண தான் பார்க்கணும். என்ன பண்ணும், இங்க a sum of sum becomes-னு வருதுல, becomes 4 டைம்ஸ்னா என்ன பண்ண, இன்ட்ரெஸ்ட் வந்து 1 மைனஸ் பண்ணியா, இதுல இருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, ஒரு வேல்யூல இருந்து மைனஸ் பண்ணா 3 டைம்ஸ்னு போட்டிருப்பேன். ஸோ அப்போ நமக்கு இட் செல்ஃப், ஓகே, பிரின்சிபல்ல இருந்து மைனஸ் பண்றது. ஸோ அப்போ இதுல இருந்து டைரக்டா மைனஸ் 11/8 டைம்ஸ்னு பார்த்தேன் அப்படின்னா மைனஸ் பண்ணா என்ன வரும், 3/8 டைம்ஸ். 3/8 டைம்ஸ் வந்து 7.5 இயர்ஸ். ஓகே, ஸோ அப்போ 19/12 டைம்ஸ்னா அப்போ 7/12 டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணா. ஸோ இப்போ எனக்கு எல்சிஎம் வந்து சேம் ஆக்கணும் போது நமக்கு என்ன வரும், எல்சிஎம் வந்து சேம் ஆக்குற. ஸோ 24 பண்ணிக்க. இப்போ உனக்கு ஈஸியா இருக்கும். கிளியராப்பா? அப்படின்னா எனக்கு இங்க 9 டைம்ஸ் 14 டைம்ஸ். ரைட்? சரி, லிசன். இப்போ நமக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 7.5 into 14/9. ஸோ அப்போ டெசிமல் வேல்யூஸை எடுக்கிற 75 into 14/90. ஸோ 15 5s are 15 6s are 3 2s are 7 2s are 7 5s are 40 35/3. Okay, so 1 3s are 3, 2/3 4 8 months, 11 years 8 months. Answer 11 years 8 months. Calculation புரியுதாங்க? சரி, நெக்ஸ்ட் சம் வா. இது என்ன சார், பேசிக் சம் தானே சார், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல வருமானு வந்து கேட்டுறாத. எஸ்பிஐ கிளர்க்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, எஸ்பிஐ கிளர்க்ல கேட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வா. A sum of money invested at a simple interest 7 times itself in 12 years. 7 times itself in 12. சரி, ஃபாஸ்டா இதை சால்வ் பண்ணுங்க. ஃபாஸ்டா சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கப்பா. சேம் மாடல் தான். முடிஞ்ச அளவுக்கு மைண்ட்ல விட கால்குலேஷன் போட்டுக்கோ. இது பெண்ணே பிடிக்காம மைண்ட்லயே போடலாம். நம்ம மெத்தடை மைண்ட்லயே எடுத்து போட்டா போட்டுடலாம். வெரி குட். லிசன், இங்க என்ன கொடுத்துருக்கான், 42 இயர்ஸ்னு கொடுத்துருக்கான். ஓகே, உல்டாவா கேட்டிருக்கான். 7 டைம்ஸ் இட் செல்ஃப் இன் 12 இயர்ஸ் அப்படின்னா அப்படின்னா 6 டைம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12 இயர்ஸ். அப்போ 42 இயர்ஸ்க்கு என்ன வருதுன்னு கேட்குறாங்க. 42 இயர்ஸ்க்கு எத்தனை டைம்ஸ் வரும்னு கேட்குறாங்க. கிளியராங்க? என்னதுங்க வரும், 6 1s are 6 2s are 21. இங்க 21 டைம்ஸ்ன்றது என்னது, இன்ட்ரெஸ்ட். ஆனா ஹவு மெனி டைம்ஸ் வில் இட் பிகம், ஓகே, அப்படின்னா எனக்கு 22ன்னு வரும். சரியா, அந்த 22ன்னு இருந்தாதான் இங்க 21 போடுவேன். ஆன்சர் 21 இல்ல 22. ஆன்சர் 22. கேர்ஃபுல்லா இருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டாவே எடுத்து சால்வ் பண்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் வா. ஸோ டெய்லி கிளாஸை வந்து அட்டன் பண்ணிட்டே வா. பேசிக்ஸ் கான்செப்ட், கால்குலேஷன் டெக்னிக்ஸ், அதோடைய ஒவ்வொரு பேசிக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு லெவல் ஆஃப் கொஷின்ஸ் உனக்கு ப்ராக்டிஸும் கூடவே சேர்ந்து வந்துடும். ஸோ நீ செப்பரேட்டா உட்காந்து இதுக்குன்னு எஃபோர்ட் போகணும்னு அவசியமே கிடையாது. நானே உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன். சரி லிசன்,
Arvind deposited 18,500 for 5 years at simple interest. After 5 years, he received 4625 as interest. The annual rate of interest is. கொஸ்டின் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னது பர்சன்டேஜ் தான். பர்சன்டேஜ்னா பிரின்சிபல் மேல இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர். ஓகேவா? இது எத்தனை பர்சன்ட்னு பாக்குறேன். இதுதான் கண்டுபிடிக்க போறோம். சரியா? சரி, 18,500 டெபாசிட் பண்ணிருக்கான். எத்தனை வருஷத்துக்கு? 5 இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆஃப்டர் 5 இயர் ஹி ரிசீவ்டு 4625 ஆஸ் இன்ட்ரெஸ்ட். அவங்களே சொல்லிட்டாங்க 4625 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க அவங்களே. ஓகே, சரி லிசன். அப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எனக்கு டினாமினேட்டர் 18,500, 5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 4625. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாக்குறேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தேன் அப்படின்னா நமக்கு 925. ஓகே, 925 இது எத்தனை பர்சன்ட்னு பாக்குறேன். இது எத்தனை பர்சன்ட்னு பாக்குறேன். சரி லிசன், ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த சம்டைம்ஸ் இந்த 100 டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, 100 டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா 185 925 0000 இது எத்தனை டைம்ஸ் லிட்டரலா இருக்கு? லிட்டரலா பார்த்தேன் அப்படின்னா 1890 5 டைம்ஸ். ஜஸ்ட் செக் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, 185 into 5 டைம்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 5 8 40 எக்ஸாக்டா வந்தது 925. 5% ஆன்சர். நிவேதா, கோர்ஸ் கண்டென்ட் வந்து எனஃபான்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து கிளாஸோட வீடியோஸ் பாருங்கள். எஸ்எஸ்சி சிஜிஎல் மேக்ஸும் சரி, ரயில்வேஸும் சரி, எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் ஓகேவா. ஆனால் மேஜராக நம்ம கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியும் ரயில்வேஸும் நிறைய கொஷின்ஸு இதில் கவர் ஆகிருக்கும். அதாவது 80% ஆஃப் கொஷின்ஸ் வந்து எஸ்எஸ்சி ரயில்வேஸ் கவர் பண்ணி தான் இருக்கும். ஸோ மொத்தம் 3 கோர்ஸ் இருக்கு. ஓகே, ஆப்டிடியூட் 1, பார்ட் 2, நெக்ஸ்ட் நமக்கு அட்வான்ஸ் மேக்ஸ். ஓகே, நீங்க இந்த 2 எக்ஸாமும் கிடையாது, எந்த எக்ஸாம்னாலும் எழுதுங்க. ஒன்ஸ் நம்ம கிளாஸை பார்த்துட்டா அப்படின்னா நீங்க எந்த எக்ஸாம் போனாலும் வந்து ஆப்டிடியூடுன்றது இது எக்ஸாம் பேஸ் பண்ணி கிடையாது. ஓகே, ஆப்டிடியூடுன்றது நாலேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். சரி லிசன் பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பா. In how much time will a sum of rupees 5250 amount to 9870 at the rate of 11% per annum at simple interest? In how much time? Okay, in how much time தான் கேட்டிருக்கான். அப்போ years. Will a sum of na principal 5250 amount to na இது டோட்டல் அமௌண்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னா இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டு அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே, இது இன்ட்ரெஸ்ட் அட் a rate of 11% per annum. ஓகே, சரி, இது என்னது? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஒரு வருஷத்துக்கு. இப்போ ஆக்சுவலா இப்போ நமக்கு என்ன தேவை? இயர் தான் தேவை. எத்தனை வருஷத்துக்கு இதை வந்து பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ இது ஜென்ரலா நம்ம ஒரு பேசிக் ஃபார்முலாவில் எடுத்து போட்டாலும் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ன்னு போடுவேன். சரியா? ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 4420. பிரின்சிபல் வந்து 5250. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா நமக்கு அதான் கொஷினே. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11%. ஓகே, சரி, இப்போ இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இதை கிராஸ் பண்ணிட்டு அப்படின்னா 0 போயிடும். ஸோ கீழே வந்து நமக்கு 525 upon 11 இதெல்லாம் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து உள்ள கொண்டு வந்துடுவேன். சரி, பட் ஆனால் இங்கே ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. இவ்வளோ தூரம் வந்து நம்ம கால்குலேஷன் எடுத்து போகிறது வந்து லென்த்தி மெத்தட். ஓகே, லென்த்தி மெத்தட். லிசன்பா,
இப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன, இவங்க கேட்கறது என்ன, ஹவு மச் டைம், எத்தனை வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு யூஸ்வலா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாக்குறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சம்வாட் ஒரு 12% எடுத்துக்கலாம். 12%னா இது நம்ம ரேஷியோ படி எப்படி எடுத்துட்டு போவோம், 12/100, இது பர் ஆனம் தான். பிரின்சிபல் 100 ரூபாய். ஓகே, இன்ட்ரெஸ்ட் என்ன, 12 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. சம்டைம்ஸ் நான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதை இன்டூ 3 போட்டு 36 போட்டுருவியா. ஓகே, மல்டிப்ளிகேஷன் தானே. சரி, இப்போ இங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்ன, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு 4420 தான், 4620. ஓகே, 4620. இப்போ 4620ன்றது எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இது வந்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சம் இயர்ஸ், எத்தனை வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது. ஓகே, ஆனா ஏதோ ஒரு 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 8 வருஷமா கூட இருக்கலாம். சரியா? ஸோ இது டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஆனா நமக்கு என்ன தேவை, ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சா இது எத்தனை வருஷத்துக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்னது, 5250 இன்டூ 11%. ஓகே, இதுதான் நமக்கு ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். சரி, ஸோ இதை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே நமக்கு பாதி ஆன்சர் வந்துருங்க. சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 11%. ஸோ டிவைட் பண்ணிக்க, 525 இன்டூ 11, இது ஒரு 0 மேலே போயிடும். சரி, இப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து 25ல டைரக்டா மல்டிபிள் பண்ணுங்க. 25 உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்டூ 4 டைம்ஸ் இன்டூ 4 டைம்ஸ் 1, 8 12 17. ஓகே, 5 4 are 20 21 இன்டூ 11. டைரக்டா 11 டைம்ஸ் கேன்சல் பண்ண, 11 டைம்ஸ் 6, 5 டைம்ஸ் 4, இது ஒரு 8 டைம்ஸ். ஓகே, ஸோ 21 இன்டூ நமக்கு என்ன ஆன்சர் வருது, நான் கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 8 இயர்ஸா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துருங்க. நான் கால்குலேஷன் எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கேனாப்பா, 4620 கீழே பார்த்தா அப்படின்னா 525 இன்டூ 11, 11 டைம்ஸ்ல டைரக்டாவே எடுத்துட்டு போங்க. 11 டைம்ஸ் எடுத்துக்கிற அப்படின்னா 11 4s are 44 2 4200. ஓகே, 7 டேபிள்ஸ்ல வருது. 525 இன்டூ 8. ஓகே, டைரக்டாவே ஆன்சர் 8 இயர்ஸ். நெக்ஸ்ட் சம் வா. Next sum. In how much time will a sum of rupees 10,200 amount to 19,125 at the rate of 12.5% per annum at simple interest? In how much time, again time தான் கேக்குறாங்க, will a sum of 10,200, okay, 10,200 amount to 1 at the rate of 12.5% at simple interest. சேம் அதே மாதிரி மாடல் தான். ஓகே, சேம் அதே மாதிரி மாடல் எடுத்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இது இன்ட்ரெஸ்டாங்க, இது எத்தனை வருஷம் இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது. ஓகே, 8925 டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ டிவைடட் பை
10200 into 12.5 னா 1/8. ஓகே 1/8. ஸோ அப்போ இந்த 8 மேலே போயிடுமா? கேன்சல் பண்ணு. ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25 டைம்ஸ் 25ஆல் மல்டிபிள் பண்ணுற 25 டைம்ஸ் அகைன் 4 4 9 4s are 36 32 35 357 okay into 8 4 2s are 8 4 not 8 times cancel பண்ணு 8 times cancel பண்ணா 51 51 into 7 times okay answer 7 yes answer 7 yes நான் ஜஸ்ட் இங்க என்ன பண்ணிருக்கேன் 25 டைம்ஸ் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஓகே ஸ்பீட் மேக்ஸ் பார்த்த அப்படின்னா ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் 25ஆல் ஈஸியாக டிவைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் சம் வாங்க ஆக்சுவல் எக்ஸாம் கொஸ்டின் லிசன் Sanjay borrowed 900 at 4% per annum and 1100 at 5% per for the same duration. Okay, he had to pay 364 in all as interest. What is the time period? What is the time period? Listen. So Sanjay வந்து என்ன பண்றான் 900 rupees வந்து 4%க்கும் 1100 5%க்கும் வாங்குறான் ஃபார் சேம் டியூரேஷன்னா சம் இது ஒரு 4 இயர்ஸ்க்கு வாங்கியிருக்கலாம் அப்படின்னா இதையும் 4 இயர்ஸ்க்கு வாங்கியிருக்கலாம் ஓகேவா ஸோ சேம் டியூரேஷன் அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ஹீ ஹேட் டு பே ருபீஸ் 364 இன் ஆல் அஸ் இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் வந்து அவன் பே பண்ணுவான் வாட் இஸ் அ டைம் பீரியட்னு கேட்குறாங்க லிசன்பா இங்கே நமக்கு டைம் பீரியட் தெரியாது ஆனால் ஒரு வருஷத்துக்கு அவன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறான்னு தெரியும் பர் ஆனம் கொடுத்துருக்காங்களே அப்போ 900க்கு 4% ஒரு வருஷத்துக்கு அப்போ 4% அப்ளை பண்ற அப்படின்னா 9 4s are 36 இதுல பார்த்தா அப்படின்னா 5% எவ்வளோ 5% பார்த்தா அப்படின்னா 55 அப்போ 1 இயருக்கு பார்த்தா அப்படின்னா 91 rupees கரெக்டாங்க 91 rupees இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயருக்கு அப்படின்னா எனக்கு 364 எத்தனை வருஷத்துக்கு அவன் பண்ணிருக்கணும் ஓகேவா ஆன்சர் 4 years நான் சும்மா தான் 4 இயர்ஸ்ன்னு சொன்னேன் இட்ஸ் வெரி குட் next some more in what time 3720 amount to 5282.4 at 12% simple interest per annum 12% simple interest per annum ஓகேவா ஜஸ்ட் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ண அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ண அப்படின்னா ஸோ நீங்களே சால்வ் பண்ணி சொல்லுங்கப்பா நான் வெயிட் பண்றேன் ஆன்சர் என்னன்னு ஆன்சர் என்னங்க நான் இன்னும் யாருமே போடலையா ஸோ 1562.4 ஓகே இது
எத்தனை வருஷத்துக்குன்னு தெரியாது. அப்போ ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடி. 3720. ஓகே, 3720 1562 இந்த டெசிமலுக்காக 10 போட்டுக்கிறேன். 3720 12%ங்க. ஓகே, 12%. 00 கேன்சல் ஆயிடும். சரி, இதை சால்வ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர். இதை சால்வ் பண்ண அப்படின்னா ஆன்சர். இன் வாட் டைம்? அப்ராக்சிமேட்டா பாருங்க, அப்ராக்சிமேட்டா பாருங்க. ரொம்பலாம் வந்து கிரிட்டிக்கலா நீங்க 15624 15624. ஓகே, கீழே டினாமினேட்டர் என்ன இருக்கு? 372 10 டைம்ஸ்னு எடுத்துங்களேன். ஓகே, ஜஸ்ட் இது வந்து 15,000, இது வந்து 3,000 வச்சுக்கோ. ஸோ இது வரைக்கும் பார்த்தினாலே அப்போ 15,000, இது வந்து ஒரு 3,500 அப்படி கூட எடுத்துங்க. ஸோ அப்போ நமக்கு ஜஸ்ட் 37 டைம்ஸா 3700 வச்சுக்கோ, இது வந்து 15,000 வச்சுக்கோ அப்ராக்சிமேட்டா. ஸோ அப்போ நமக்கு 37 இன்டூ எத்தனை டைம்ஸ் வந்து 150 அது வருதுன்னு பாரு. 37 இன்டூ 3 டைம்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 4 போட்டால் எக்ஸாக்டாக போயிடும், அதிகமாக போயிடும், 12 13 14 போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அப்ராக்சிமேட்டாக 3 டைம்ஸ் 3.5 இயர்ஸ். 3 இயர்ஸ் வராது, 3.5 இயர்ஸ் ஆன்சர். கால்குலேஷன்ஸ் பெருசாக இருக்கிறப்போ ஸோ நம்மளுடைய மைண்டு வந்து நேரோவாக மாறிடணும். நீ அப்போதான் ப்ராடாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணி எடுத்து போட்டு பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகே, மைண்ட் செட்டை கொஞ்சம் நேரோ மைண்டோட மாத்திரு. நெக்ஸ்ட் சம் வா. A man invested 25,400 on simple interest for 9 years to obtain a total amount of 67,790 on a certain annual rate of interest. What was the rate of interest to obtain the above amount? அகைன் ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா டெசிமல் வேல்யூஸ்லாம் வருது, டெசிமல் வேல்யூஸ்லாம் வந்தாலே ஸ்கிப் பண்ணிட்டு தான் போக தோணும். ஆனால் ஆக்சுவல் எக்ஸாம் கொஸ்டின் இது. சரியா? ஆக்சுவல் சிஹெச்எஸ்எல்ல கேட்ட ஒரு கொஸ்டின். A man invested 25,400 on simple interest for 9 years to obtain a total amount of 67,790. ஓகே, சரி. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஆக்சுவலாக வந்து பார்த்தா அப்படின்னா வாட் வாஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா டினாமினேட்டர் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர் இன்டூ 100. அப்போ பிரின்சிபல் வந்து பார்த்தா அப்படின்னா 25,400. ஓகே, எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர் தான் தெரியணும். அப்படின்னா மொத்தமாக 9 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 67790 25400. ஓகே, 09324 3900. இது வந்து பார்த்தா அப்படின்னா 42390 வந்து 9 இயர்ஸ்க்கு. எனக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டும் பாரு. ஒரு வருஷத்துக்கு பார்த்தா 936 7 டைம்ஸ் 10 4710 இன்டூ 100. ஓகே, சரிப்பா. எனக்கு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்து டெசிமல்ல வருது, ரவுண்டட் ஆஃப்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு கால்குலேஷன்ஸை வந்து இந்த 100 டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகேவா? அப்போ 2540 தான் 100%. 471 எத்தனை பர்சன்ட்னு பார்க்குறேன். அப்போ 2540 100%. ஓகே, ஸோ எனக்கு 10% என்னன்னு பார்க்குறேன். 10% என்ன? 254. ஓகேவா? 10%. ஸோ இது அரௌண்ட் டபுளாக இருக்கா? இது 250, இது 470. ஆக்சுவலாக வந்து 5% பார்த்தோன்னா அதில் பாதி 127. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா இதுலயும் பாதி 2.5, இதுலயும் பாதி பார்க்குறேன் 63.5. கிளியரா நான் சொல்றது? ஜஸ்ட் ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ண அப்படின்னா 10 14. ஓகே, 6 6 12 13 14. 444 பாயிண்ட் வந்துச்சா? இது எவ்வளோ? 15 17.5 வந்துச்சா? நியரஸ்டா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம். எங்க?
15 கிடையாது, 14ம் கிடையாது, 18.4ம் கிடையாது, 18.5 தான். ஏன்னா இன்னும் 1% தான் தேவை. 1% எனக்கு 1% பார்த்தேன் அப்படின்னா 10 20 எனக்கு 1% எவ்வளோ 25.4, அதுல பாதி. நான் சொல்றது புரியுதாங்க? ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு 1% எவ்வளோ 25.4 கால்குலேஷன்ஸ் புரியுதுல? கேன்சல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் சம். The simple interest on a certain sum is 50% of the sum in 8 year at certain rate %. What will be the interest on a sum 7,000 or same rate 5 2/3 year of simple interest? Simple interest இது வந்து 5 2/3 years பா. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு பிரின்சிபல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இஸ் 50% ஆஃப் த சம். ஓகே, லிசன், பிரின்சிபல் 100 ரூபாய் இருந்தால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா 50%, 50 ரூபாய். எத்தனை வருஷத்துல? 8 வருஷத்துல. ஓகேவா? 8 வருஷத்துல ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ இது 8 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்போ 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா டிவைட் பை 8 ஆங்க. 8 டிவைட் பண்ண 6.25%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 6.25%. What will be the interest on a sum of 7,200 at the same rate in 5 2/3 years of simple interest? உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, சரி லிசன். இப்போ 6.25னா 6.25ன்றது ஃப்ராக்ஷன் வேல்யூல 1/16. ஓகே, சரி, இப்போ 7,200 1/16 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பீரியட் பார்த்தோன்னா 5 2/3னா 15 16 17/3 17/3. அப்போ 17 பார்த்தா அப்படின்னா பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் வந்து 17ஆல டிவைட் ஆகாது, ஒரே ஒரு நம்பர் 2550 முடிஞ்சு. எதுக்கு கேன்சல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? $17.15 சார். ஏன்னா மற்ற நம்பர் எல்லாமே நீ நல்லா பாருங்க, இங்க இந்த ஜீரோ எல்லாம் விட்டுரு. ஓகே, இந்த ஜீரோ எல்லாம் கட் பண்ணி எடுத்துரு. அங்க பிரைம் நம்பரை உன்னால உடைக்க முடியாது. பிரைம் நம்பர்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் சம். A certain sum amount to 15,748 in 3 years at R% simple interest. A certain sum amount to இப்படின்னு வருது பாத்தியா? A certain sum amount to அப்படின்னு வந்துட்டாலே என்னது? இது டோட்டல் அமௌண்ட், பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்து இருக்கு. In 3 years at R% simple interest, the same sum, அதே பிரின்சிபல் என்னவா மாறுதான்? 16,510 at R plus 2% in same time. What is the value of R? Listen பா. ஆக்சுவலா எனக்கு இங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னன்னு பார்த்தா அப்படின்னா, அந்த கன்ஃபியூஷனை அரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன கான்செப்ட் கிளாரிட்டியை நான் சொல்லிடுறேன். லிசன், ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், பிரின்சிபல் வந்து ஒரு 5,000 வச்சுக்கிறேன். சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு 400 வச்சுக்கிறேன். அமௌண்ட் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்னது 5,400. ஓகே, சரி, இப்போ எனக்கு அதே பிரின்சிபல் தான், அதே பிரின்சிபல் 5,000. நான் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. சரியா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. சேம் இயர்ஸ். என்னன்னு பார்த்தா அப்படின்னா
600 rupees. அப்போ எனக்கு இங்கே என்ன வரும் 5600 வரும் அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தா அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் வந்து சேம். ஓகே, இந்த ரெண்டு சினாரியோலையும் சேம் தான். அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா 400 எனக்கு இந்த கேஸ்ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, இங்க வந்து பார்த்தா அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால எனக்கு 600 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு அமௌண்ட்ல இருந்து நான் டிஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோங்க டிஃபரன்ஸ் 200. நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல டிஃபரன்ஸ் எடுத்தாலும் எனக்கு என்னதான் அதே 200 தான். அப்போ ஆக்சுவலா இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் நமக்கு. ஓகே, நீ ரெண்டு இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணாதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து டிஃபரன்ஸ் வரும்னு கிடையாது. ரெண்டு சினாரியோல அமௌண்ட்டை மைனஸ் பண்ணாலும் அது என்னதான் எதனால வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்திருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏறந்தால தான் அந்த டிஃபரன்ஸ் வந்திருக்கு. ஓகே, இது என்னப்பா சரி லிசன். A certain sum amount to 15, இதுவும் அமௌண்ட் தான், டோட்டல் வேல்யூ தான், இதுவும் அமௌண்ட் தான். இதுல இருந்து 15,748 நான் மைனஸ் பண்றேன் அப்படின்னா ஆக்சுவலா என்ன ஏதோ எரர் வருது. சரி லிசன், இதுல இருந்து நான் மைனஸ் பண்றேன். ஓகே, இது 2, ஸோ 0 6 7 டைம்ஸா. ஓகே லிசன், 762 rupees வந்து எனக்கு அதிகமாயிருக்கு. எதனால அதிகமாச்சு, இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க எக்ஸ்ட்ராவா 2% ஆட் பண்ணிருக்காங்க. சரியா, அந்த எக்ஸ்ட்ராவா 2% தான் எவ்வளோ எனக்கு 762. புரியுதாங்க நான் சொல்றது? எக்ஸ்ட்ராவா இருக்கிற 2%, ஆக்சுவலா 2%ன்றது பெர் ஆனம், ஆனா மொத்தமா பார்த்தா அப்படின்னா 3 years. இதுதான் இங்க கன்ஃபியூஷன் வந்துடும் நிறைய பேருக்கு. புரியுதா, மொத்தமா பார்த்தா அப்படின்னா 6%, 6% தான் 762. ஓகே, ஸோ அப்போ நமக்கு 100% என்னன்னே பாரு. அப்போ 100% என்னன்னு பாரு. 3 2s are 6 ஆங்க 12700. அப்போ பிரின்சிபல் என்னது, பிரின்சிபல் வந்து பார்த்தா அப்படின்னா 12700 பிரின்சிபல். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்னு கேட்குறாங்க. ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. ஓகே சரி, இப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயருக்கு தான் தேவை. ஓகேவா, 1 இயருக்கு நமக்கு தேவை. அப்போ ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்ப, இது வந்து 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். எது 762ன்றது 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். கரெக்டா, இதை டிவைட் பை 3 போட்ட அப்படின்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும் 254. ஓகே 254, இது எத்தனை பர்சன்ட்னு பார்க்குறேன். சாரிங்க, 762ன்றது வந்து டிஃப்ரென்ஸ், இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் 762. சாரிப்பா, இந்த 762ன்னு பார்த்தோன்னா ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் தானே 762. ஓகே
listen. 12,700 பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்த அப்படின்னா எனக்கு இதுல இருந்து நீ மைனஸ் பண்ணிட்ட அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். சரியா? இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இது பிரின்சிபல், இது அமௌண்ட், இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எத்தனை வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதை டிவைட் பை 3 போட்டாதான் நமக்கு 1016 வந்து ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். கான்செப்ட் கிளியரா? சரி, இப்போ ஆன்சர் வந்து ரஃபாவே எடுத்துட்டு வா. எய்தர் நீங்க வந்து இதை கேன்சல் பண்ற அப்படின்னா 00 கேன்சல் பண்ற அப்படின்னா மைண்ட் கால்குலேஷன்ல ரஃபாவே கொண்டு போகணும். ரஃபா கொண்டு போற அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்டூ இது 8 டைம்ஸ் போட்டு, ஏன்னா 10னா 10 டைம்ஸ் வராது. ஓகே, 9 போட்டாலும் வராது, ஜஸ்ட் 8 டைம்ஸ் போட்டு பாரு. 7 8s are 56, 16 21 10 எக்ஸாக்டா வருதா? ஓகே, ஆன்சர் 8. ஆன்சர் 8. சரி, நெக்ஸ்ட் சம். இன்னொரு 5 சம்ஸ் பார்த்துடலாம், கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணீங்க. இன் a certain time a sum becomes 5 times at the rate of 6% per annum on simple interest. At what rate of interest the same sum becomes 8 times in the same duration? Yes, in a certain time a sum becomes 5 times at the rate of 6% per annum. Okay, at what rate of interest the same sum becomes 8 times in the same duration? Listen, இந்த 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் வரும்போது அங்க இயர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மென்ஷன் பண்ணி கேட்டுக்கிறாங்க. ஓகே, இது அப்படியே அந்த டைப்ல வர இன்னொரு மாடல். ஓகேவா? சரி, லிசன்பா. இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து பார்த்தா அப்படின்னா சேம் நம்ம பர்சன்டேஜ்ல டேட்டாவை அப்ளை பண்ணு. 4 டைம்ஸ் ஆஃப் 5 டைம்ஸா மாறுனா இன்ட்ரெஸ்ட் என்ன? 4 டைம்ஸ். அந்த 4 டைம்ஸ் தான் என்னதுப்பா? 6% பர் ஆனம்க்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சேம் சம் பிகம்ஸ் 8 டைம்ஸ்னா 7 டைம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்திருக்கும்? அவ்வளவுதான் கொஸ்டின். சரி, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 7 3s are 21/2, so 10.5. ஆன்சர் 10.5%. நெக்ஸ்ட் சம். A sum of money becomes 79/16 times of itself in 35 years at R% of simple interest. What is the value of R? Simple question. A sum of money becomes 79/16. அப்பனா பிரின்சிபல் 16 ரூபாய், அமௌண்ட் வந்து பார்த்த அப்படின்னா 79. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னதுப்பா? இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்த அப்படின்னா எனக்கு 63. ஓகே, 63 in 35 years. in 35 years, கரெக்டா? ஆக்சுவலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year into 100. அப்படின்னா பிரின்சிபல் வந்து 16 ரூபாய், இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 yearனா டிவைட் பை 35 எடுத்துட்டு அப்படின்னா 7 9s are 5s are 9/5. ஓகே, 9/5 into 100. ஆன்சர் இது 8யா? 4 2s are 5 2s are 45/4. 10 11 times 11.25. Answer 11.25. Next among. A certain sum was invested on simple interest. The amount to which it had grown in 5 years was 1/4 times the amount to which it had grown in 3 years. The percentage rate of interest. Rate of interest தான் கேட்டுக்கிறான். சரி, கொஷினோட லைன் பை லைன் அந்த ஸ்டோரியை நல்லா படி. A certain sum principal, ஓகேவா? A certain sum principal simple interest இன்வெஸ்ட் பண்றாங்க. The amount to which it had grown in 5 years. இந்த பிரின்சிபல் வந்து பார்த்தா அப்படின்னா
5 years கழிச்சு சம் அமௌண்ட் வந்திருக்கும். ஓகே, இந்த அமௌண்ட் வந்து என்ன சொல்றாங்க, இன் 5 years was 1/4 times the amount to which it had grown in 3 years. உங்களுக்கு நல்லா புரியுதா? இது இந்த லைன் புரியலன்னா விட்டுருங்க. நான் சொல்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். அதாவது நான் ஒரு அமௌண்ட்டை பேங்க்ல போடுறேன்னு வச்சுக்கோ. ஓகே, ஒரு 10,000 ரூபாய் போடுறேன். இந்த 10,000 ரூபாய் வந்து எனக்கு 5 இயர்ஸ்ல பார்த்தேன் அப்படின்னா 5 வருஷத்துல எனக்கு 15,000 ரூபாய் கிடைக்குது. ஓகே, 15,000 ரூபாய் கிடைக்குது. அதே எனக்கு 3 இயர்ஸ்ல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 12,000 தான் கிடைக்குது. ஓகே, எனக்கு ஒரு 12,000 தான் கிடைக்குது. சரி, இப்போ இதை வந்து ரேஷோல சொல்றப்போ என்ன பண்ணுவேன்? 5 3s are 4 3s are. ஓகே, ஜஸ்ட் கம்பாரிசன் தான். எத்தனை டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா அப்படின்னா 3 years 5 years. அப்போ எனக்கு 5 yearsல கிடைக்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா 4/5 டைம்ஸ். ஓகே, 4/5 டைம்ஸ் வந்து எனக்கு 3 yearsல கிடைக்குது. நான் சொல்றது புரியுதாங்க? சரி, இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா அதே 10,000 ரூபாய் எடுத்துக்கலாம். ஓகே, அதே 10,000 ரூபாய் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். 15,000 வந்து எனக்கு கிடைக்குது. இதே நான் 10 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 30,000 கிடைக்குமா? அப்படியே டபுள் தானே. ஓகே, 2 times. நான் சொல்றது புரியுதா? 2 times. கிளியர்? சரிப்பா, அதே தான் இங்க என்ன சொல்லியிருக்கானா 1/4 டைம்ஸ் the amount to which it had grown in 3 years சொல்றான். ஒண்ணு இல்ல, இந்த இடத்துல 3 years மாத்திக்க. ஓகே, இந்த இடத்துல 1/4 மாத்திக்க. வேற ஒன்றும் இல்லை, இந்த அமௌண்ட் எல்லாம் விட்டுருங்க. 1/4 டைம்ஸ். கிளியர்? ரைட். இப்போ சம் வந்து ஈஸியா புரியும். லிசன், 1/4 டைம்ஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அதை வந்து நார்மல் ஃப்ராக்ஷனா மாத்த அப்படின்னா 4 5/4. ஓகே, 5/4. லிசன் பா, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு 5 இயர்ஸ்ல 3 இயர்ஸ்ல எனக்கு 3 இயர்ஸ். ஆக்சுவலி இதை பார்த்தாலே உனக்கு தெரியும் என்னது 5/4ன்னு இருக்கா. 5/4னா சின்ன அமௌண்ட் இங்க வரும். 4 ரூபாய் 3 வருஷத்துல 4 ரூபாய் கிடைக்குது. ஓகே, இது 5 வருஷத்துல பார்த்தேன் அப்படின்னா 5 ரூபாய் கிடைக்குது. கிளியரா? சரி, இப்போ நான் வேற என்ன சொல்றாங்க? சரி, ஓகே. கொஸ்டின் வந்து பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு என்ன தேவை? பிரின்சிபல் தேவை, இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year தேவை இன்டூ 100. ஓகே, லிசன். இப்போ நமக்கு வந்து இயரோட கேப். ஓகே, இயர் கேப் பார்த்தா அப்படின்னா 2 years. இந்த 2 வருஷத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாரு. இங்க 5 ரூபாய் 4 ரூபான்னு இருக்கு. அப்போ நான் சம்முக்காக அது அப்படியே ரேஷியோ தான். ரேஷியோ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்போ 10 18 மாத்திக்கிறேன். ஓகே, 2 வருஷத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு? 2 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. 2 வருஷத்துக்கு 2 ரூபாய், 1 இயருக்கு 1 ரூபாய். கரெக்டா? 1 இயருக்கு 1 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சரிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா அப்படின்னா 1 இயருக்கு 1 ரூபாய் வந்துச்சு. அப்போ எனக்கு பிரின்சிபல் என்னவா இருந்திருக்கும்? ஆக்சுவலா வந்து இதுல தான் நல்லா கவனிக்கணும். 10 ரூபான்றது பார்த்தா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இது. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 years. அப்போ 1 இயருக்கு என்ன? 1 இயருக்கு 1 ரூபாய். அப்போ இது சாரி இன்ட்ரெஸ்ட் பாருங்க. இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ், எவ்வளோ டைம்ஸ் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரேஷியோ கணக்குப்படி இத்தனை டைம்ஸ்ன்றது மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு 2 ரூபாய், 1 வருஷத்துக்கு 1 ரூபாய். அப்போ 5 yearsக்கு 5 rupees. ஓகேவா? 5 yearsக்கு 5 rupees. உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? பார்த்துக்கோ.
ம் அப்பனா எனக்கு பிரின்சிபல் என்னவா இருந்தால், எனக்கு 5 ரூபாய் பிரின்சிபலா இருந்தால், இன்ட்ரெஸ்ட் 5 ரூபாவா இருந்தால் 10 ரூபாய் எனக்கு டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். இப்போ ரொம்ப மைன்யூட்டான ஒரு ப்ராப்ளம் தான். நான் உங்களை காம்ப்ளிகேட்லாம் பண்ணல. ஜஸ்ட் அந்த நம்பரை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். டவுட் ஏதாவது இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்க. சரி, இப்போ பிரின்சிபல் 5 ரூபாய், ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 1 ரூபாய். இது எத்தனை பர்சன்ட்னு பார்த்தேன் அப்படின்னா ஆன்சர் 20%. கிளியராங்க? சரி, நெக்ஸ்ட் சம். If the simple interest at the same interest rate for rupees 500 for 4 year and 700 for 2 year combined together is rupees 280, then what is the rate of interest? If the simple interest at the same rate of interest on 500 for 4 years and 700 for 2 years combined together is rupees 280, then what is the rate of interest? சரி, இப்போ கொஸ்டின்ல வந்து நமக்கு லைட்டா ஒரு ஜர்க் வந்து இருக்கும் இந்த மாதிரியான கொஸ்டின்ல. இப்போ ஆக்சுவலாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே அவன் கொடுக்கல எதுலையுமே, ஆனால் நம்மளா தான் அதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அசம்ஷன் படி எடுத்து போடுவோம். ஓகேவா? என்னன்னு பார்த்தா அப்படின்னா ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்டூ பிஎன்ஆர் பை 100. இங்கே வந்து எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரின்சிபல் இன்டூ நம்பர் ஆஃப் பீரியட். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஏன்னா அதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படி பார்க்குறப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா 500 இன்டூ 4 கரெக்டாங்க. ஜஸ்ட் நம்ம அசம்ஷன் படி எடுத்துன்னு போறேன் 2000 rupees. அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா அந்த 700 ஃபார் 2 இயர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா 700 இன்டூ 2 1400. நம்ம அசம்ஷன் படி 3400. ஓகே, ஆனால் கம்பைன்டு டுகெதர் இஸ் 280. அப்போ நம்ம அசம்ஷன் படி 3400, ஆனால் ஆன்சர் படி 280. ஓகே, இது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து என்ன தேவை? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு பிரின்சிபல் தேவை. ஓகே, ஸோ அப்போது ஜஸ்ட்டு நீங்கள் நம்மளுடைய பிரின்சிபலை எடுத்து கால்குலேட் பண்ணுங்க. 3400 280 அப்படின்னா 100க்கு எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும், வேற ஒன்றுமே கிடையாது. 100க்கு எவ்வளோன்னு பார்க்குறேன். கான்செப்ட் புரியுதாங்க? சரிப்பா, இப்போ சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 280 upon 34. 17 2s are 14 2s are 17 into 8 8 4/7. ஆன்சர் 8 4/7%. சரிங்க. ஸோ மீதி சம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் பா.